இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 21 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் திருநாள், சதுர்த்தி தித்தி. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். நோ கன்ஃபியூஷன், ஓன்லி கிளாரிட்டி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் இஎம்ஐலாம் கட்டுவீங்க. இஎம்ஐக்கு ஒரு முக்கியமான மொபைல் ஃபோனோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. அத்தியாவசிய தேவைன்னு சொல்லுவோம். அதாவது மளிகை சாமான் வாங்குறது கூட அத்தியாவசிய தேவை, காய்கறி வாங்குறது அத்தியாவசிய தேவை, ஒரு வண்டி இருக்கிறதுங்கிறது இப்போ அத்தியாவசிய தேவை. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இஎம்ஐயில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். பிரயாணங்களில் மன மகிழ்ச்சி உண்டு. பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, மெயினாக அனந்த பத்மநாபனை வழிபாடு செய்வது, நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய, குழந்தைகளுக்கு படிப்பு வரக்கூடிய, பேச்சு திறன் அதிகரிக்கக்கூடிய அருமையான நாளாக அன்றைய நாள் இருக்க போகிறது. ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் கூவிவாங்க. கிஃப்டோ கிஃப்ட், ஒரே கிஃப்ட் தான். சனி சந்திரன் கனெக்ட் ஆகிருக்கு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதன் கனெக்ட் ஆகிருக்கு. பஞ்சமஸ்தானம்ங்கிறது புதனுடைய வீடு, மூல திரிகோண வீடு. அந்த இடத்துக்கு பார்வை பலம் கொடுக்கறது. வீட்டில் நல்ல காரியம் சுபகாரியம் நடந்து கிஃப்ட்டு நிறையா வரும். நண்பர்களுடைய ஹெல்ப்பு ஆதரவு நிறையா இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்போம், ஒரே குஷியாக இருப்பீங்க. கக்க பக்கன்னு ஒரே சந்தோஷம், முகல்லாம் பல்லு. அதுதான் இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாள். பொதுவாக ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு கடன் தீரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலைக்கு விண்ணப்பித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். வேற ஊர், குஜராத்தில் வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு வேறு ஸ்டேட்டில் கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேருக்கு யூஎஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பொதுவாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும். இங்கே இருக்கிறவங்க புதுசாக தொழில் தொடங்குவீங்க. ஒரு 2 பேர் பார்ட்னரோட சேர்த்து ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக முதல் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சும்மா ஜம்மு இருக்குது. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய பொன்னான நாள். நண்பர்கள், உறவினர்கள், மெயினாக மாமா, இவங்களெல்லாம் ரொம்ப ஒரு பக்கத்தில் வச்சுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏரி காத்த ராமன் வழிபாடு சூப்பர் ஸ்தலம், நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சூப்பராக இருக்குது. நிறையா பேருக்கு இன்றைய நாள் பிரயாணங்கள் மூலியமாக வெற்றி. முக்கியமான ஒரு தகவல், ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயம் பேசிட்டு வந்திருப்பீங்க. நாளான்னைக்கு காத்தால சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆர் வி வில் கம் பேக் டு யூ லேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது இன்றைய நாள் காலையில் 11:20 அப்புறம் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த செய்தி தகவல்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு டிக்கெட்ஸ்லாம் போடுவீங்க. நிறைய ஏற்றங்கள் இருக்குது. தெய்வ தரிசனத்துக்கான டிக்கெட்டாக இருக்கலாம், ஊருக்கு போகக்கூடிய டிக்கெட்டாக இருக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் அப்பாவுக்கு தேவையான ஒத்தாசையை நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு லைட்டாக நரம்புகள் பாதிப்பு, ஓவர் திங்கிங்கு. சந்திரனும் சனியும் சேர்ந்து, சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதனாக இருக்கும்போது பார்வை பலத்தை இழக்கிறது. அதனால் பொதுவாக ஓவர் திங்கிங், ஏதோ நடந்துருமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, ஒன்றும் ஆகாது. கரெக்டாக நாளைக்கு காத்தால எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி நாட்களில் உங்களுடைய ஹெல்த் பார்த்துங்க. யாரோ ஒன்று சின்னதாக சொன்னால் கூட ஓவர் சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுறது. அவன் என்ன தான் சொன்னான், ஜென்ரலாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவர் என்ன தான் சொன்னாருங்கன்னு உட்காந்து வீட்டில் உட்காந்து பேசிட்டு உட்காந்துருப்பீங்க. தேவையே இல்லை, ஜாலியாக இருங்க. ஒரு நாள் தேவையில்லாமல் சங்கடங்கள், சம்டைம்ஸ் மறதி கூட வரலாம். இந்த மாதிரி நாட்கள் முக்கியமான விஷயம் டைமுக்கு மறந்துடுவோம். வண்டியில் கிளம்பும்போது சாவியை மறந்துட்டு வண்டிக்குள்ளே ஏகிடுவோம். ஐயோன்னு அப்புறம் வீட்டுக்கு போய் அந்த சாவியை எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி சமாச்சாரங்கள் காமெடியாக இருக்கும் மற்றவங்களுக்குலாம், நமக்கு தான் ஒரே வேதனையாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜாம்னு இருக்குது. சனி சந்திரன் ரெண்டுமே உங்கள் மேலே தான் பார்வை. என் திருஷ்டியே உண்மையில் தாங்கிற மாதிரி ரொம்ப நன்னா இருக்குது.
பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எது எடுத்தாலும் ஜெயிக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், 10 பேருடைய உதவி, 10 பேருடைய திருஷ்டி, அதாவது நல்ல திருஷ்டி, தீய திருஷ்டி கிடையாது, நல்ல எண்ணங்கள், பாராட்டுக்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. நினச்சா போதும் அந்த விஷயம் அப்படியே சூப்பராக நடக்கும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் பிளான் பண்ணால் நடக்கும். அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. எல்லா காரியங்களும் சும்மா அருமையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து பல பேரை நீங்கள் மனசை வாங்கக்கூடிய அற்புதமான நாள். பெருசாக உங்களை புகழ்வாங்க, நல்லா இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சாக்ஷாத் ஏழுமலையான் தான். வினா வெங்கடேஷம் நனாதோ நனாசத் சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷம் பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷம் பிரயச்ச பிரயச்ச. சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். ஏழுமலையான பார்த்தீங்கன்னா போகிறோம். கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே 10 மடங்கு மாற்றத்தை கொடுக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் தான். கன்னிராசி போய் பார்த்துட்டு வந்தோன்னா 10 மாற்றத்தை கொடுக்கும். அருமையான நாள். சாக்ஷாத் சுவாமியோட பாதங்களை கண்கூட உங்கள் கண்ணை மட்டும் முகத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, கால் பாதத்தை தயவு செய்து பாருங்கள். அங்கே தான் உங்களுக்கு வெற்றியே உண்டு. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இருக்கிறதுலே அதிர்ஷ்டம் அதுதான். 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு 12. நிறைய பேர் லோனை க்ளோஸ் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு இருக்கிற இடத்த மாற்றுவீங்க, நிறைய பேர் உங்கள் வேலை மாறும், சில பேருக்கு ஓவர் டைம் பண்ணுவீங்க, அதுக்கான ஊதியம், அதுக்கான பெனிஃபிட், அதுக்கான ஓடி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு பிஎஃப் பணம்லாம் வரும் இல்லையா, கிராஜுவிட்டி 5 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சால் சொசைட்டிலாம் சொல்கிறாங்களே, அதுலேருந்து பணம் வரும் இல்லையா, உங்களுக்கு அலவன்சஸ் கிளியர் ஆகி பணம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் மட்டும் தயவு செய்து சண்டை போடாதீங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 6ஆம் இடம் இவ்வளோ பலமாக இருக்கும்போது உங்களுடைய புரிதல், உங்கள் மனசில் இருக்கிற வேதனையை நான் எவங்கிட்ட போய் கொட்டுவேன்னு சொல்லி வீட்டில் மனைவி கிட்ட போட்டு சாவடிச்சிருவீங்க, டென்ஷன் கொடுப்பீங்க. தயவுசெய்து கொஞ்சம் டென்ஷன் கொடுக்காதீங்க, சரியாயிடும். வீட்டில் தான் நீங்கள் க்ளோஸாக இருக்கணும், வெளியே இருக்கணும், எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நாட்களில் சிம்பிள் மகாலட்சுமி வழிபாடு சூப்பராக இருக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தால் அந்த காரியம் முடிச்சிருவீங்க. ஆடல் பாடல் கச்சேரி, அதுவும் மெயினாக கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். மீடியா துறைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் எந்த காரியத்தையுமே பிளான் பண்ணி ஜெயிக்கலாம். ஒரு விஷயத்த பிளான் பண்ணாமல் ஜெயிக்கணும்னா பாக்யஸ்தானம் நல்லா இருக்கணும், லாபஸ்தானம் சூப்பராக இருக்கணும். இந்த மாதிரி நாட்களில் கிட்டத்தட்ட 2க்கு 1 நல்லா இருக்குது, அது போதும். 60% கிணற தாண்டினா மற்றது நம்மளே எட்டி குச்சிடலாம். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. உங்கள் பசங்களால் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. துர்க்கை வழிபாடு. ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஸ்வக்ஸலத்தை சொல்கிறது, அதாவது வேற ஏதோ ஊர் கிடையாது, உங்கள் இருக்கக்கூடிய இடத்த தான் 4ஆம் இடம்னு சொல்லுவோம். உங்கள் ஊர்லேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க, உங்கள் ஊர்லேயே பையன் இருப்பான், உங்கள் ஊர்லேயே பொண்ணு இருக்கும். பொண்ணு பேங்கிங் துறைகளில் வேலை செய்யும், டெல்லராக இருக்கும், அக்கௌண்ட்ஸில் இருக்கும். இந்த மாதிரி துறைகள்லேருந்து பொண்ணு கிடைக்கும். அமோகமான நாளாக அந்த நாள் இருக்க போகிறது. நிறைய பேருக்கு காலி நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி நாட்களில் மெயினாக நிறைய பேருக்கு உறவினர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராகர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். புதிய முயற்சிகள் அத்துணையும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். சனி சந்திரன் என்ற நட்சத்திரம் புதன் மெயினாக அந்த ரேவதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும் போது முது முயற்சிகள் எது எடுத்தாலும் ஜெயிக்கும். அது மற்றவங்க மூலியமாக ஜெயிக்கலாம், நம்ம மூலியமாக நடக்கலாம், உங்கள் மாமனார் மூலியமாக நடக்கலாம், உங்கள் மாமா மூலியமாக நடக்கலாம், இல்லை யாராவது தெரிஞ்சவங்க மூலியமாக நடக்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த காரியம் இன்றைய நாள் முடிந்துவிடும். வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இஎம்ஐயில் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், சின்னதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இன்றைய நாள் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இன்றைய நாள் உங்களுக்கு சூட் ஆகும். யாருமே தப்பு பண்ண மாட்டீங்க. அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மெயினாக சரஸ்வதி தேவி வழிபாடு. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமினி சித்தர் பவதுமே சதா. எப்பவுமே இருக்கும், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கும்பராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனதான்யாதிபதையே அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் குபேரன் இன்றைய நாள் உங்களுக்கு துட்டில் இருக்கான். குபேரனே துட்டு, அவன் போய் துட்டோட இடத்துல இருக்கும்போது துட்டு நல்லா வரும். பணமோ பணம், காசு பணம் துட்டு மணிங்கிற மாதிரி நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வர்ண ஜாலத்தை காட்டக்கூடிய நாள். சந்திரன் என்ற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், பெரிய அனுகிரகம். இந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். அபாரமான நாளாக இருக்கப்படுது. சகலமும் கைகூடும். பேசினா காரியத்தை ஜெயிக்கக்கூடிய கெட்டிக்காரத்தனமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது சிறு குறு விவசாயிகள்லாம் இருப்பீங்க, அவளுக்கெல்லாம் நல்ல பணம் வரும். நினச்சா போதும் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் மகிழ்ச்சியாக உங்கள் பாசத்தை 10 பேர்கிட்ட கொட்டி அதே மாதிரி ரெசிப்ரோகேட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். மற்றவங்களும் உங்கள் மேலே அவ்வளோ அளவுக்கு பாசமாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு காதல் கைகூடும். நிறைய பேருக்கு வேற ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சில பேர் வாடகைக்கு ஒரு விஷயத்தை வாங்கி முடிக்கிறது, சில பேர் லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இது எல்லாம் நடக்கும். நான் சொன்னது ஸ்ட்ரெயிட்டாக நடக்குதோ இல்லை அதே மாதிரி வேறு ஆங்கிள் நடக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கும். நல்லா இருப்பீங்க. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா மெயினாக கன்னி ராசி நண்பர்களுக்கு, ரிஷப ராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும். சூப்பராக இருப்பீங்க. எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கணும். நல்ல அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், ஞானம் அதிகமாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.